நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில், ஏசப்பா நீர் என்னோடு எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நாம் கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவரே கதையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்கின்ற வேத வசனங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, இன்னும் உமக்குள் நெருங்கி கிட்டி சேர்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளையும் வேதனைகளையும் நாங்கள் அறிந்து அனுதினமும் எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி வாழ்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நேரம் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆவியானவரை அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க ராஜா. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா? நான் ஆபத்தில் போய் மாட்டிக்கிட்டேனே. தீயணைப்பு படை வீரருக்கு நான் தகவல் தெரிவிச்சிட்டேன். ஆனால் எனக்கு உதவி செய்யறதுக்கு அங்கேருந்து நான் பரிதபிச்சு கொண்டிருக்கிறேனே. இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு என்னால் முடியலையே. செல்ஃபோனை கீழே வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க, அதில் பேசிக்கொண்டே இருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவரையும் எனக்கு என்ன செய்யல, உதவி கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு வயது சென்ற ஒரு மூதாட்டி அவங்க கதறி கொண்டிருந்தாங்க. இந்த ஆபத்து நேரத்தில் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, வேதனை குரல் எழுப்பி கொண்டிருந்தாங்க. இது எங்கே நடந்துச்சுன்னா, டென்மார்க்குங்கிற தேசத்தில் என்ன செய்து நடந்தது. அப்படி அந்த தேசத்தில் அந்த தீயணைப்பு வீரர் எரிக்குன்னு சொல்லி ஒரு சகோதரர் இருந்தார். அவருக்கு ஒரு நாள் காலை 3 மணிக்கு ஒரு அழைப்பு வருது. அலைபேசியிலேருந்து என்ன அழைப்பு வருது. இவர் எப்போதும் அந்த தீயணைப்பு வீரர்கள்னால் அவங்க எப்போனாலும் அவங்களுக்கு என்ன செய்யலாம், தகவல் வந்து கொண்டே இருக்கும். எந்த நேரம்னு சொல்லி பார்க்க முடியாது. எப்போ வந்தாலும் அந்த அழைப்பை ஏற்று அவங்க உடனே நினச்சவங்க புறப்பட்டு கடந்து செல்வாங்க. அட்ரஸ்லாம் கேட்பாங்க. எந்த இடம், ஒரு இடத்துல தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டா அதுக்கு ஓடி போய் உதவி பண்ணுவாங்க. இல்லைன்னா யாராவது ஒருத்தர் ஒரு பில்டிங்லேயோ எதுலேயோ மாட்டிக்கிட்டாங்களா, உடனே ஓடி போய் என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. அதே போல் இந்த டென்மார்க் தேசத்தில் அந்த எரிக்குங்கிறவர் அந்த இடத்துல என்ன செய்த வேலை பார்த்தாரு. வேலை பார்க்கும்போது இந்த வேதனையோடு அந்த வயோதிக அந்த அம்மா கதறாங்க, எனக்கு உதவி செய்யுங்களேன், என்னை காப்பாற்றுங்களே, எனக்கு மயக்கமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, என்னை காப்பாற்றுங்களே, யாருமே உதவி பண்ண வரமாட்டிங்களா, சீக்கிரம் வாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இந்த எரிக்கு அவங்ககிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய அட்ரஸை சொல்லுங்கள், அட்ரஸை சொன்னாங்க நாங்கள் உங்களுக்கு அங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மூதாட்டி அவங்க சொல்கிறாங்க, எனக்கு என்ன தெரியாது முகவரி, எனக்கு அட்ரஸ் தெரியல, அப்போ நீங்கள் வசிக்கிற அந்த தெரு பெயராது சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு எரிக்கு என்ன பண்ணுன்னே தெரியலை. அட்ரஸு தெரியாது, தெரு பெயர் தெரியாது, நான் எப்படி அவங்களுக்கு போய் நான் என்ன செய்ய முடியும், உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரர் அப்படி யோசித்து கொண்டே இருக்கும்போது அந்த நாட்களில் அந்த அளவுக்கு வசதி கிடையாது. இப்போ இந்த ஃபோன் வருது, அந்த ஃபோனை வச்சு இப்போ எங்கேருந்து ஃபோன் வந்தாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க, அட்ரஸை கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த நாட்களில் அந்த வசதி என்ன செய்ய கிடையாது. அப்போ அவர் உடனே அங்கே தன் தொலைத்தொடர்போடு என்ன செய்கிறாரு, அவர் அவங்ககிட்ட போய் தொடர்பு கொண்டு பேசுகிறாரு. இப்படி இந்த தெரு தெரியுமா, அந்த அலைபேசி வர்றது வச்சு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காட்டோன்னா கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்ன உடனே இந்த சகோதரர் மறுபடியும் என்ன செய்கிறாரு, அந்த சகோதரியோடு பேசுகிறாங்க. அந்த சகோதரிகிட்ட ஏற்கனவே
நீங்கள் தெரியாதுன்னு சொல்லணுமே, நீங்கள் ஃபோனை கீழே வச்சிடாதீங்க, அப்படி என்கிட்ட பேசிக்கொண்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதற்கிடையில் அவர் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னொரு இடத்துல தொடர்பு கொண்டு பேசுகிறாரு. அப்பவும் அவருக்கு என்ன செய்யலை, கண்டுபிடிக்க முடியலை. உடனே இந்த அம்மாட்ட கேட்குறாங்க. கேட்டுட்டு அம்மாட்ட மறுபடியும் ஃபோனில் பேசுகிறாரு. என்னது, ஏதாவது தெரிகிறதா, நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறீங்கிறீங்க, அது ஏத்தாப்புல ஏதாவது தெரியுதான்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு ஜன்னல் தெரியுது, அந்த ஜன்னல் செவ்வக வடிவில் இருக்குது, அந்த ஜன்னல் செவ்வக வடிவில் இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு தெரு தெரிகிறது, அந்த தெருவில் நிறைய தெரு விளக்கு என்ன செய்யுது, எரிந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு, அதிகாலை மிட் நைட்டில் இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, ஃபோன் போட்டு இவ்வளோ காரியத்தை சொல்கிறாங்க. ஒரு ஜன்னல் எனக்கு ஏத்தாப்புல என்ன செய்யுது, ஒரு ஜன்னல் தருது, அது செவ்வக வடிவில் இருக்குது. அடுத்தது ஒரு தெரு தருது, அந்த தெருவில் லைட்ஸு, அதில் இருக்கிற பல்பு விளக்கெல்லாம் என்ன செய்து எரிந்து கொண்டு இருக்கிறது. அப்படி சொன்ன உடனே அவங்க என்ன செய்ய, சரி நம்ம இனிமேல் தீவிரமாக செயல்படுவோம்னு சொல்லிட்டு அந்த எரிக் என்ன பண்ணார்னா, அப்போ செவ்வக வடிவிலான ஜன்னல்னா அப்போ அது என்னது, பழைய நகரத்தில் தான் இருக்கணும். இப்போ உள்ளவங்க சேர்ந்தது, இப்போ உள்ள காலத்தில் இப்போ உள்ள பிளான் படி செவ்வக வடிவத்தில் ஜன்னல் கிடையாது. அப்போ அது என்ன தான், ஒரு பழைய நகரத்தில் அந்த வீடு இருக்குதுன்னு சொல்லி அவர் என்ன செய்யிட்டார், புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அந்த அம்மாட்ட மறுபடியும் நீங்கள் தொலைபேசி என்ன கீழே வச்சிடாதீங்க, அப்படியே என்கிட்ட பேசிக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய தீயணைப்பு வீரருக்கு என்ன செய்தாராம், இப்போ சொல்லிட்டு அதிகாரிகள் இடத்துல என்ன செய்யறான், இவன் சொல்கிறான், இப்படி ஒரு அம்மா எனக்கு இப்போ என்ன வந்துச்சு, ஒரு தொலைபேசியில் வந்துச்சு, அதில் ஒரு அம்மா ஆபத்தில் மாட்டியிருக்காங்க, நம்ம உடனே போய் ஹெல்ப் பண்ணோன்னே அவங்க ஓகேன்னு சொல்லி என்ன சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஞானமாக நிதானமாக என்ன செய்தார், செயல்பட ஆரம்பித்தார். ஏன்னா ஒரு 12 ட்ரக் வண்டி என்ன செய்தார், கொண்டு வர சொன்னார். 15 தீயணைப்பு வண்டிகளை என்ன செய்தார், அவர் என்ன செய்தார், ஆயத்தப்படுத்தினார். அவனை ஆயத்தப்படுத்தி அந்த பழைய நகரத்தில் அனைத்து வண்டிகளையும் என்ன செய்தார், போகும்படி செய்தார். போயிட்டு அந்த சைரன் சத்தத்தோடு தான் போகும். அந்த சைரன் சத்தத்தை போட்டு அவங்க என்ன செய்தாங்க, அந்த 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 தெருவுக்கு போனாங்க. அப்போ தெருவுக்கு போகும்போது அந்த சைரன் சத்தம், இந்த அம்மா ஃபோனில் அந்த சத்தம் என்ன செய்யுது, கேட்குது. ஒன்று எரிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க, நம்ம கரெக்டான இடத்துல அந்த பழைய நகரத்துக்கு கரெக்டாக அந்த 15 வண்டியும் போக சொன்னது நல்லதாக போச்சு. அப்போ அந்த வண்டி சத்தம் கேட்கறதுனால அந்த சைரன் சத்தம் நமக்கு ஃபோனில் கேட்குது, அப்போ கரெக்டாக அந்த மூதாட்டிக்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணார் தெரியுமா, ஒவ்வொரு ட்ரக் வண்டியும் என்ன செய்தார், ஆஃப் பண்ண சொன்னார். அந்த கொண்டு போன ஒவ்வொரு வண்டியிலையும் ஒவ்வொன்றா என்ன செய்யற, மெதுவாக என்ன செய்கிறாரு, அதை ஆஃப் பண்ண சொல்கிறாரு. ஒவ்வொரு வண்டியும் முதல் வண்டி, அப்புறம் 2வது வண்டி, 3வது வண்டி, 4வது வண்டின்னு சொல்லி அந்த 15 வண்டி சத்தத்தை என்ன செய்கிறாரு, அப்படியே மெதுவாக நிறுத்த சொல்கிறாரு. இப்போ நிறுத்த சொன்ன பிறகு அந்த தொலைபேசியில் அந்த அம்மாவோட சத்தம் என்ன செய்யல, கேட்கல. ஆனால் என்ன செய்யுதுன்னா, அந்த சத்தம் இல்லை, இருந்த சத்தம் நின்று மூதாட்டின் தொலைபேசியில் இருந்த சத்தம் என்ன செய்ச்சு, அந்த நின்றுச்சு. அந்த 15 வண்டியில் உள்ள அந்த சத்தம் என்ன செய்ச்சு, நின்று போச்சு. ஆனால் அந்த அனைத்து வீடுகளிலும் என்ன செய்ச்சு, விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது. ஆனால் இவங்களுக்கு என்ன செய்ச்சு, அதனால் அந்த மூதாட்டின் வீடை கண்டுபிடிக்க ரொம்ப என்ன செய்யுது, கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அத்தனை விளக்கு எரியுது, எந்த வீட்டில் அந்த பாட்டிமா இருப்பாங்கன்னு சொல்லி என்ன செய்யாது, தெரியாது. மறுபடியும் அவர் என்ன செய்தார், அந்த 15 வண்டியிலையும் ஒரு அறிவிப்பை கொடுக்க சொன்னார். என்னென்னா, நீங்கள் என்ன செய்யுங்க, மற்ற எல்லார் வீட்டில் உள்ள விளக்கை என்ன செய்யுங்க, அணைக்க சொல்லுங்க, அப்படின்னு எரிந்து கொண்டிருக்கிற விளக்கை என்ன செய்யுங்க, அணைக்க சொல்லுங்க சொல்லி என்ன செய்ய சொன்னார். அதே போல் எல்லா விளக்கும் எரிந்து கொண்டிருக்குது. இந்த அம்மா வீட்டை கண்டுபிடிக்கணும்னா அந்த விளக்கை அந்த அம்மாவுக்கு தெரியாது, மற்ற அந்த 15 வண்டியில் இருக்கிறவங்ககிட்ட என்ன செய்கிறாரு, சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், இந்த விளக்கை நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க, எல்லா லைட்லேயும் உள்ளதை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க
அப்படி அந்த அந்த ஆஃப் பண்ண சொல்லுங்க, எல்லார் வீட்லேயும் அந்த லைட்டை ஆஃப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் அதில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த வண்டியில் இருந்துட்டு ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு வண்டி போயிருக்குது. அப்போ அந்த ஒவ்வொரு தெருவில் உள்ள அந்த 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 வண்டியில் நின்றுக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் உங்கள் தெருவில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி அந்த எல்லா தெருவில் வண்டி அனுப்பிச்சு அந்த அனௌன்ஸ் பண்ண அந்தந்த தெருவில் உள்ள லைட்ஸில் அனுப்பிச்சது ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியில் அப்போ எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணாச்சு. ஆனால் இந்த பாட்டி இருந்த வீடு மட்டும் என்ன செய்யலை, ஆஃப் பண்ணலை. அப்போது எரிந்து கொண்ட விளக்கெல்லாம் என்னச்சுதாங்க, அதிகாலை நேரத்தில் இவங்க வந்து அழைத்து கொடுமுடி சொன்ன உடனே எல்லா லைட்டும் என்னச்சு எரியப்பட்டுச்சு. ஆனால் அந்த பாட்டி வீடு மட்டும் என்னச்சு இல்லை, அந்த விளக்கு என்னச்சு லைட்டு எரிந்து கொண்டே இருந்துச்சு. ஏன்னா அந்த பாட்டிமே விளக்க அந்த அவங்களுக்கு அந்த சத்தம் என்னச்சு இல்லை, கேட்கப்படலை. அந்த ஆஃப் பண்ண சொல்லி அந்த தெருவில் அந்த ஒளிப்பெருக்கி மூலமாக லைட்டை ஆஃப் பண்ணுங்கிறது அந்த பாட்டிக்கு என்ன செய்யல சொல்லப்படலை. மற்ற எல்லா வீட்லேயும் என்ன செய்ய சொல்லப்படுறதுனால அவங்க எல்லாரும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த அம்மா மட்டும் என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. உடனே அந்த வீடு மட்டும் விளக்கு எரிந்து கொண்டிருந்த உடனே எல்லோரும் என்ன செய்தாங்க, அந்த இராணுவ தீயணைப்பு வீரர் என்ன செய்தாங்க, உடனே உள்ளே போய் அந்த பாட்டியை என்ன செய்தாங்க, அந்த தாயாரை என்ன செய்ய அழைத்து வந்தாங்க. அப்போ அழைத்து வரும்போது அந்த தாயார் எப்படி இருந்தாங்க, ஒரு மயக்க நிலையில் என்ன செய்தாங்க காணப்பட்டாங்க. அந்த கதவை உடைச்சி உள்ளே நுழைஞ்சி அந்த பாட்டியை தூக்கிட்டு வந்து என்ன செய்தாங்க, அந்த உயிரை என்ன செய்தாங்க காப்பாற்றப்பட்டாங்க. காப்பாற்றி உடனே மருத்துவமனைக்கு அவங்க என்ன செய்தாங்க, அந்த பாட்டியை என்ன செய்தாங்க அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வச்சு அந்த பாட்டி உயிரை என்ன செய்தான் காப்பாற்றப்பட்டதான். இதனால் அந்த எரிக்கு வந்து எல்லாராலும் என்ன செய்தாராம், பாராட்டப்பட்டாராம். அந்த பாராட்டை பெற்று அவர் என்ன செய்தார், ஒரு ஊக்கமான ப்ரைஸ் அவருக்கு என்ன செய்தாங்களாம், கொடுத்தாங்களாம். அந்த பாராட்டு பத்திரங்கள் எல்லாம் என்ன செய்து கொடுக்கப்பட்டது. பாருங்கள், இந்த நாட்களில் இதே போல தான் நம்மளும் என்ன செய்வோம், ஒரு வாழ்வில் உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், ஒரு நல்ல தீர்வு ஆண்டு என்ன நமக்கு வச்சிருப்பார். நம்ம தான் தெரியாதபடி நம்ம என்ன ஒரு நாள் நமக்கு ஆண்டவர் வந்து ஒரு கஷ்டம், ஒரு ஆபத்து, அந்த சூழ்நிலை காணப்பட்ட மூதாட்டிக்கு வந்து அருமையாக காப்பாற்றினாங்க பாருங்களேன். அதை ஞானமாக அந்த எரிக்குங்கிற சகோதரன் அப்போ செயல்பட்டதுனால, அந்த தீயணைப்பு வீரர்களுக்கு அவன் கட்டளை கொடுத்ததுனால, ஞானமாக செயல்பட்டதுனால அந்த பாட்டியையும் தொலைபேசியில் தொடர்ந்து என்ன செய்யுங்க, தொடர்பு கொண்டுருங்க. தொலைபேசியில் அலைபேசியில் தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யணும், பேசிக்கொண்டே இருங்கன்னு சொன்னதுனால அந்த நேரத்தில் சரியானபடி அவங்க என்ன செய்தாங்க, அந்த கண்டுபிடிச்சி அந்த பாட்டியை என்ன செய்தாங்க காப்பாற்றினாங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் கண்டிப்பாக ஒரு தீர்வு, நமக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு இருக்கும். அதை ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய வச்சிருப்பார். அதை நம்மளை என்ன செய்ய ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், நம்ம ஜபத்தோடு இருக்கும்போதே, முயற்சி செய்து ஜபத்தோடு இருக்கும்போதே நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார், ஒரு புது வழியை ஆண்டவர் என்ன செய்வார், திறந்து கொடுக்குற தேவன். அதான் ஒரு வசனம் சொல்லப்படுது, நீதிமொழிகள் 29:23-18, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம சில சமயம் நினைப்போம், நமக்கு இதுக்குன்னு ஒரு நம்ம இந்த வாழ்க்கையில் இப்படியே நம்ம இந்த கஷ்டத்தின் பாதையிலே இப்படியே நம்ம போய் முடிச்சிருவோமா, ஏன் எனக்கு மட்டும் இந்த நெருக்கமான பாதைகள், ஏன் எனக்கு இந்த ஆபத்து, எனக்கு ஏன் இந்த உபத்திரவங்கள் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லி கேள்வி கொண்டே இருக்காதபடி நம்ம என்ன செய்யணும், முயற்சி செய்து நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அதிகமாக பாரத்தோடு ஜெபிக்கும் போது நம்மளுடைய ஆண்டவர் நமக்குன்னு ஒரு புது வழியை என்ன செய்ய, ஒரு பக்கம் அடப்பட்டாலும் மறுபக்கம் ஆண்டரை என்ன செய்வாங்க, நமக்கு ஒரு புது வழி ஆண்டரை என்ன செய்வாங்க செய்து கொடுப்பாங்க. எனக்கு நடக்கலையே, எனக்கு இது முயற்சியே, நான் முயற்சி செய்து பார்த்து என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போகாதபடி நம்ம ஆண்டவர் நம்முடைய பாரங்கள், நம்முடைய வருத்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பாரத்தில் நம்ம வச்சுட்டா ஆண்டவர் நமக்குன்னு சொல்லி ஒரு வழியை ஆண்டரை என்ன செய்வாங்க கண்டிப்பாக திறந்து கொடுப்பாங்க. அதான் ஒரு வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 10:13 வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். மனுஷருக்கு நேரிட சோதனைகள்,
நமக்கு சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். அதை ஆண்டே அழகாக சொல்லிட்டாங்களே, மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடல்ல. அதான் அவருக்கு ஏசப்பாவுக்கு எவ்வளவு சோதனைகள். அவரை மாதிரி நம்ம அடிக்கப்படுறோமா? அவரை மாதிரி நம்ம முகத்தில் அவரை மாதிரி மற்றவங்க நம்ம மேலே முகத்தில் துப்புறாங்களா? அவர் முகம் அடிபட்டு முள்குறிட சூட்டப்பட்டவராக அவர் முகம் அந்த கேடு அடைந்தது. அந்த சோதனையில் நமக்கு நேரிடுதா? இல்லையே. எத்தனை அடிகள், எத்தனை தலைகளில் குட்டுகள், 5 காயங்கள், கைகளில் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டவராக சிலுவை மரத்தில் தொங்கினாரே. நமக்காக அத்தனை பாடுகளையும் சகித்தாரே, அவ்வளவு சோதனைகளையும் சகித்தாரே. சாத்தான் சோதிக்கும் போது கூட இயேசுவின் நாமத்தினால அந்த சாத்தானை விரட்டி அடிச்சாரு. அதே போல கெத்செமனே தோட்டத்தில் கதறி அழுது ஜெபித்தாரே. அதே போல ஜெபிக்கணும்னு சொல்லி போறாங்க, மற்றவங்களாம் தூங்கி கொண்டிருக்காங்க. அவர் சொல்றாரு, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனை உண்டு, மனுஷங்களுக்கு உண்டு. நம்ம எப்படி இருக்கணும்? சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு வழியை நமக்கு என்ன செய்வார்? கொண்டு வந்து நிறுத்துவார். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்ம திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். அவருடைய பிள்ளை, என் பிள்ளைக்கு போதும் சோதனை காலங்கள் போதும். அதுக்கு இடம் கொடுக்கவே என்ன மாட்டாராம். இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக, சோதனை தாங்கக்கூடிய பெலன் அவர் கொடுக்கிறவர் அவர் மாத்திரதான். எத்தனை சோதனைகள் வரட்டும், எவ்வளோ கஷ்டங்கள் வரட்டும், எவ்வளோ பாடுகள் வரட்டும், ஒரு பிள்ளைகள் மூலமாக வரலாம், இல்லைன்னா பெற்றோர்கள் மூலமாக வரலாம், இன்னும் உடன் பிறந்த சகோதரர் மூலமாக நமக்கு என்ன செய்யலாம்? சோதனைகள் வரலாம். நெருக்கங்கள் வரும்போது அந்த தாங்கக்கூடிய ஏசப்பா அந்த பெலனை எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? விழித்திருந்து நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்ம ஜெபம் பண்ணணும். சோதனை வரும், வரலன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நமக்கு சோதனைகள் வரும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டு சமூகத்தில் விழித்திருந்து ஜெபிக்கும் போது அது தப்பி போகிறதுக்கு ஒரு வழியை ஆண்டு நமக்கு என்ன செய்வார்? ஒரு போக்கை என்ன செய்வார்? உண்டாக்குவார். எனக்கு சோதனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கில் உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருந்தா, அந்த சோதனை தான் இன்னும் அதே நினச்சிக்கிட்டு இருந்தா, அந்த சோதனை தான் நம்மளை என்ன செய்யும்? அழுத்தம், எழும்ப விடாதபடி, அதை தப்பி போகிற வழி தெரியாதபடி நம்ம அப்படியே என்ன செய்வோம்? அப்படியே விழுந்து போயிடுவோம். எழும்ப முடியாதபடி, ஒரு கடன் பிரச்சனையா, இல்லை என் பிள்ளை திருமணமாகலையே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறாங்களா, இனி வியாதிங்கிற காரியத்தில் நம்ம என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமா, எனக்கு ஏன் மட்டும், எனக்கு ஏன் சொல்லி எனக்கு மாத்திரம் சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டே அப்படியே உட்கார்ந்து கொண்டே இருந்தா அதில் தப்பி போகிற வழி நமக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. அதே நேரத்தில் நம்ம ஆண்டு சமத்தில் ஆண்டு என்ன சொல்லி சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். அவருடைய பிள்ளைக்கு இடம் கொடுக்க மாட்டார். அது மாத்திரமல்ல, சோதனை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியாக ஒரு வழியை, ஒரு போக்கை நமக்கு என்ன செய்வாராம்? உண்டாக்குவாராம். இன்றைக்கி நம்ம ஆண்டு சமத்தில் கேட்போம், ஏசப்பா எனக்கு எத்தனையோ சோதனைகள்ப்பா, எத்தனையோ பாடுகள் ராஜா, எத்தனையோ உபத்திரங்கள் ராஜா, எத்தனையோ கண்ணீர்கள் மத்தியில், எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில், எத்தனையோ வேதனை மத்தியில் நான் கடந்து போகிறேனப்பா, எனக்கு ஏன் இந்த பாடுகள்? ஏசப்பா அப்படி கேட்டிருந்தா, எனக்கு ஏன் இந்த பாடுன்னு சொல்லி கேட்டிருந்தா நமக்கு என்ன செய்யுது? மீட்பு கிடைச்சிருக்காது. அதுபோல் நாமளும் என்ன செய்யணும்? அதை சகித்து அதை தாங்கக்கூடிய அந்த பெலனை எனக்கு தாங்கப்பா,
சோதனை சகிக்கக்கூடிய தாங்கக்கூடிய எனக்கு பலனை தாங்கப்பா. அதை தப்பி போறதுக்கு எனக்கு வழியை உண்டாக்குங்க. எனக்கு கண்ணை திறந்து காட்டுங்க. ஆகாருக்கு காட்டலையா? கண்ணை திறந்து காட்டினார்ல. ஒரு ஊற்று தண்ணீரை காட்டினார்ல. அதே போல் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? அது தப்பி போகிறதுக்கு அந்த சோதனையை சகித்து நம்ம ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போது ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு வழியை நமக்கு என்ன செய்வார்? திறந்து கொடுப்பாரு. அப்படி வேதனையோடு அவருடைய பிள்ளையில அப்படி நீ வேதனையோடு இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நாள் நம்முடைய வேதனையோடு அப்படி பார்க்கிற தேவன் அல்ல. அதை பார்த்துட்டு வேதனை நம்ம படுகின்ற வேதனைகளையும் சோதனைகளும் பார்த்து பார்த்து அதை பார்த்து அவர் என்ன செய்ய மாட்டார்? பார்த்து கொண்டே இருக்கிற தேவன் அல்ல. அதை பார்த்து விசாரிக்கிற தேவன். என் பிள்ளைக்கு இந்த சோதனையா, என் பிள்ளைக்கு இந்த வேதனையா அப்படி சொல்லி விசாரித்து அதற்குன்னு சொல்லி வழியை ஒரு போக்கி ஆண்டவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக உண்டாக்குவார். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஏசப்பா அந்த சோதனை மத்தியிலும் எனக்கு ஒரு வழியை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நமக்கு என்ன வழியை உண்டாக்குற தேவனாக இருக்கிறாங்க. அப்படியே நம்ம தலைகளை தாழ்த்தி ஏசப்பா நாங்கள் இந்த நாள் கற்றுக்கொண்ட இந்த காரியத்தின் நிமித்தமாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. யார் மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருக்கிறோம்? மனுஷங்க மேலேயா? இல்லை தேவாதி தேவனாக அந்த சோதனைகளை தப்பி போகிற வழி உண்டாக்குற அவர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருக்கிறோமா? யார் மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருக்கிறோம்? இந்த நாள் நம்ம தீர்மானம் எடுப்போம். எஸ்ஸப்பா எனக்கு சோதனை வர்ற நேரம், வேதனைகள் வருகின்ற நேரங்கள் எல்லாம், கஷ்டங்கள் வருகின்ற நேரமெல்லாம் நான் உண்மையை நோக்கி பார்ப்பேன். உம்மிடத்தில் தான் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றும் உம்மிடத்தில் தான் என்ன செய்வேன்? நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட கதையின் மூலமாக வசனத்தின் மூலமாக எங்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவரே வசனங்களுக்காக கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொன்னீங்களா ஆண்டவரே. வருகின்ற சோதனைகள் வேதனைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே சகிக்கிற கிருபைகளை எங்களுக்கு கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வாதம் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.